உள்ளே நடந்து கொஞ்சம் கூட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஆன்சரே ப்ராப்பராக இல்லை. லைவ் கொடுக்கணும்னு சொன்னால் லைவே கொடுக்கல. அப்போனா என்ன அர்த்தம்? திருட்டு தண்ணி தாசி ஆகுதுன்னு அர்த்தம். வருஷத்துக்கு 2000 பூஜை பில்லு கொடுப்பானா? இப்போ நம்ம எம்எல்ஏ வந்திருந்தால் கேட்டுக்கலாம், எம்எல்ஏ சபையில் இல்லாத நான் கேட்கல. ஒரு ஃபங்க்ஷனுக்கு 3 முறை பூஜை போடுவாங்களா? ஒரு பில்டிங் கட்டுறாங்க சார், கல் வைக்க ஒரு பூஜை, ரோடு போட ஒரு பூஜை, அது ஓடிக்கிறதுக்கு ஒரு பூஜை. இது எப்படி நியாயம்? இந்த பரத் என்டர்பிரைசஸ் இல்லையா, அது யாருது? அது கோவிந்த கடவுடைய கையால் வருஷம் மாதம் அவனுக்கு 9 லட்சம் 80,000 8 லட்சம் ஏன்ட்டு முன்சிபாலிட்டி லூட் அடிச்சுங்கிறாங்க. அதுதான் நான் உள்ளே கேட்டேன். அது ஆமையில் என்னோடண்ணா, அது ஆமையில் என்னோடண்ணா, யாவாக நோடணும்? இன்னோட கடைசி இப்படி லூட் அடிக்கிறதுக்கு தான் இந்த முன்சிபாலிட்டி. அதனால இந்த முன்சிபாலிட்டியில் இப்போ யாரும் கவுன்சிலருங்க யாராவது பேசுனாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒருத்தவங்க கூட கவுன்சிலுக்கு ஓட்டு போடக்கூடாது. புதுசாக விஷயம் தெரிஞ்சவனுக்கு தகுதிக்கிறவனுக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும். இது பொதுமக்களுடைய என்னுடைய பணிவான வேண்டுகோள். பொதுமக்கள் வரி லூட்டி ஒருத்தருக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு, டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ, டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ சொன்னாங்களா முன்சிபாலிட்டியில்? நாமளாக கேள்வி கேட்டுருக்கிறோம். நாமளாக கேட்டினா கூட ஆயிரத்து இப்போ மார்க்கெட் வந்து 2 ஏக்கர் 25 குண்டாஸ்ன்றாங்க. அப்போ பீஃப் ஸ்டால்லாம் சேர்த்து இடிக்கிறான்றான். அப்புறம் என்னன்றா சைக்கிள் பார்க்கிங்க்கு காசு வாங்கணும். ஏன்னா நீ தான் இடிக்க போகிறேன், என்னத்துக்கு பார்க்கிங் வாங்குற? ஃபுட்பாத் பார்க்கிங்குன்றான். ஃபுட்பாத்ன்றது நடக்கிறதுக்கு, ஃபுட்பாத் எப்படி பார்க்கிங்கு? இல்லை சார், டிபிஆர்ನಲ್ಲಿ ஃபுட்பாத் மெயின்டெனன்ஸ்ன்னு ಹೇಳ್ತಾರೆ. இவெல்லாம் படிச்சுவேன், எஜுகேட்டடு. எந்த வகையில் நியாயம்? நீங்கள் 2 வாட்டி எம்எல்ஏ வந்துருக்கீங்க, சொல்லுங்க. 3 வாட்டி கவுன்சிலராக இருக்கீங்க. உங்களோட அனுபவம் இந்த பீரியட் எப்படி இருந்தது? இந்த அனுபவம்ன்றது வந்து நான் 2 முறை எம்எல்ஏ ஆனதில்ல, 2 முறை முன்சிபாலிட்டி சரியில்லை சூப்பர் சீட் பண்ணிட்டு நான் வெறும் அட்மினிஸ்ட்ரேஷன் விஷயம் வேலை செய்தேன். இதை எப்போ சூப்பர் சீட் பண்ணியிருக்கணும்? எம்எல்ஏ பண்ண மாட்டாங்க. எம்எல்ஏக்கு தேவைப்படுறது கமிஷனு. எம்எல்ஏக்கு தேவைப்படுறது கமிஷனு. இல்லை நான் கமிஷன் இல்லைனாக்கா அவன் கரெக்டான பதில் சொல்லிக்கணும், லைவ் கொடுக்கணும், ஜனங்களுக்கு தெரியணும். ஒரு கௌதம் நகரில் காத்தா கொடுக்கவே யோகித்து இல்லையே, அந்த மக்கள் எப்படி சேல் பண்ணுவாங்க? வீடை யார் போய் வாங்குவான்? தனித்த கெப்பாசிட்டி அப்போ எம்எல்ஏ லெஜிஸ்லேட்டர் இல்லையா சார்? இப்போ பார்லிமெண்ட்டில் எனி ப்ரொசீடிங்ஸ் அவங்களதே ஒரு டெலிகாஸ்ட் வச்சுக்கிறாங்க. ஆமாம், லோக்சபா இது அசம்பிளியில் கூட வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி அசம்பிளியில் இருக்குது, அவங்களோட ரைட்ஸ் வாங்கிக்கின்னு வேற டிவிக்காரங்க வாங்கிக்கின்னு போடுறாங்க. ஆமாம், இப்போ இங்கே வந்து இங்கே வீடியோ எடுத்துக்கிறாங்க. இது ஏன் பப்ளிக் கொடுக்குறது இல்லை? இப்போ நாங்கள் கேட்டால் கூட ஏன் கொடுக்குறது? ஏன் கொடுக்குறது சொன்னால் நாங்கள் திருடி துண்ணது வெளியே தெரியக்கூடாது, நாங்கள் கொள்ளடிச்சது வெளியே தெரியக்கூடாது, வருஷத்துக்கு 2 ஆயுத பூஜை போட்டுக்கிறது பில் கொடுத்துக்கிறது தெரியக்கூடாது. அதனால தான் அவங்க கொடுக்குறோம் சார். இது குப்பை சார், கிளீனிங். நீங்களாம் அதே க்ளீன் ஆப்ரேஷன் என்னதுன்னா, ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மன்ன்றது ஆப்ரேஷன் கிளீன் என்னாரு மகன் எல்லாரும் அழிச்சிடுறேன் அப்படின்றது அர்த்தம் இல்லையா? இப்போ டாக்டர் கிட்ட போனாக்கா மேலே ஒருத்தங்கிறான், அப்போ இன்னும் மயிருக்கு ஆப்ரேஷன் பண்ணுவோம் மாதிரி கிளீன் ஆப்ரேஷன் தெரிஞ்சு யார் ஆக்ஷன் எடுக்கணும்? எம்எல்ஏ எடுக்கணும், இல்லை கவுன்சிலர் சொன்னால் கவுன்சில் எடுக்கணும். இவங்களே சப்பாடு நான் தான் கேட்டேன், கமிஷன் வாங்கி தூண்டுறதுக்காக நீங்கள் அந்த வேலை செய்துருக்கிறீங்கன்னு சொன்னேன். டைரக்ட்லி ஆர் லூட்டிங்னு சொல்லி கேட்டேன். உள்ளுவேன் அரேஞ்ச் பண்ணல, எந்த வீட்டுக்கிட்ட ப்ளீச்சிங் போட்டுக்கிறாங்களா? 2 பில்லு கொடுத்துக்கிறாங்க. லூட்டி அடிச்சு தூண்டுறது தான் இந்த கவுன்சில்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? நான் கேஜிஎஃப் பப்ளிக் வந்து இந்த மாதிரி முனிசிபாலிட்டிக்காரங்களை எலெக்ட் பண்ணக்கூடாது சார். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யார் காசு தாச்சா கொடுக்குறாங்கன்னா அவனுக்கு ஓட்டை போட்டு போகிறான், யார் 500 ரூபாய் போடுறான்னா அவனுக்கு ஓட்டு போடுறான். ஏஞ்சி பேசுனாங்களா கவுன்சிலர்ஸ்க்கா? பேசாத உட்காந்துக்கிறான். எல்லாம் ரிட்டர்ன் பண்ணுறாங்க, கேக்கும் சிப்ஸும் நல்லா இல்லைன்னு. அப்புறம் வேற கேக் வாங்கிட்டு வந்தாங்க. 35 வார்டிலையும் நிற்க வைக்கிறேன். ஜெயிக்கிறவன் ஜெயிக்கிட்டோம், தோக்கிறவன் தோக்குறான், இன்க்ளூடிங் மீ. நம்மளுக்கு அதை பற்றி ஆட்சேபமே இல்லை. இப்போ வேற அவங்களுக்கு எம்எல்ஏ சிஸ்டம் என்னன்னாக்கா, எவன்னா ஜெயிச்சு வரட்டும், 10 லட்சமோ 15 லட்சம் கொடுத்தனா என்கிட்ட விட போகிறான், நான் முனிசிபாலிட்டி பிடிக்க போகிறேன், என் கமிஷன் நான் எடுத்துக்க போகிறேன். அதுதான் அவங்க பாலிசி. என் பாலிசி அப்படி இல்லை. தகுதி உள்ளவன, கேஸ் இல்லாதவன, போலீஸ் கேஸ் இல்லாதவன், கிரிமினல் கேஸ் இல்லாதவன் செலக்ட் பண்ணி தான் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுக்கும். ஸ்லாட்டர் ஹவுஸ் ஒரு வாரம் பிரச்சனை வச்சு போஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. திரும்ப நேற்றுலேருந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸ்லாட்டர் ஹவுஸ் வேற எங்கே ஷிஃப்ட் பண்ணுறேன்னு இருக்கிறாங்க. எங்கள் நேற்றுலேருந்து கறி அறுக்கலையே, கடை இங்கே ஓப்பன் ஆகிட்டு கடை எங்கன்னா அறுத்து எடுத்து மாட்டாங்க, ஓப்பன் பண்ணுறாங்க. ஸ்லாட்டர் ஹவுஸில் அறுக்கலையே. அதுதான் நான் கேட்டேன். ஸ்லாட்டர் ஹவுஸு மொத்தம் எத்தனை இடம் இருக்குதுன்னா 2 ஏக்கர் 25 குண்டா இருக்குது.
அப்போ பிக் அண்ட் சூஸ் பாலிசி இருக்கக்கூடாது. இடிச்சா எல்லாரும் ஒழுங்காக அடிக்கணும். அதான உண்மை. கோத்துக்கினார் அவர், அப்படியே தான் இடிக்கிறோன்னு. அப்புறம் எத்தனை கடை கட்ட போகிற அது தெரியல, எத்தனை காருக்கு நிற்க வைக்க போகிற அது தெரியல, எவ்வளோ 2 வீலர்ஸ் நிற்க வைக்கிற அது தெரியல. ஃபஸ்ட்டு பிளாட் பண்ணிடுறோம் நாங்கள், அப்புறம் தான் இது கமிஷனுக்கோசரம் பண்ணுங்க. அவ்வளோதான். பிளான் இல்லாத இல்லை, ப்ரொப்போசல் இருக்கணும். ப்ரொப்போசல் இருந்து தான் அதை ஓடிக்கணும். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா லோக்கல் எம்எல்ஏ. எம்எல்ஏ இஸ் பிரசன்ட் இஸ் ஃபெயில். அதில் ஜனங்க என்ன பண்ணுறீங்க, காசு கொடுத்தா ஓட்டு போடுறோன்னு. ஓட்டு போட்டால் நம்ம ஜாலியாக உட்காந்துக்கிறாங்க. மக்கள் மேலே இருக்கிற தப்பு தானே சார். வேற ஏதாவது கேட்கணுமா? பக்தவச்சலத்துக்கு பேர் வைக்கணும், ஃபோட்டோ வைக்கணும், ரெசல்யூஷன் 5 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி சார் நான் என்ன சொன்னேன் அதுக்கு பதில், ஸ்டாச்சு வைக்கணும்னா யூ ஷுட் சீக் பர்மிஷன் வித் த கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா. ஏன்னா இங்கே எம்ஜிஆர் ஸ்டாச்சு வச்சாங்க இதே சுபாஷ் சந்திர பார்க்கில். கவர்மெண்ட் பர்மிஷன் அதை எடுத்துட்டாங்களா இல்லையா? அதை தான் சொன்னேன். கவர்மெண்ட் பர்மிஷன் இல்லாத நீ ஸ்டாச்சு வைக்க முடியாது. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா சார், டாக்டர் என் பக்தவச்சலம் அவங்க வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து 7 times வந்து சிஎம்சி பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. அண்ட் 3 times வந்து பார்த்தீங்கன்னா கேரளோட எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. நாங்கள் எலெக்ஷன் முடிஞ்சு வந்ததுலேருந்தே நாங்கள் வந்து இதை ரிக்வெஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் கண்டினியூஸாக. லைக் சாரோட ஸ்டாச்சுவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, இல்லை சாரோட போர்ட்ரேட்டை வைங்க, ஆர் அட்லீஸ்ட் நேமிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரெசல்யூஷன்ஸுமே வந்து ஒரு மீட்டிங்லேயுமே வந்து நாங்கள் பாஸ் பண்ணி தான் இருக்கோம். பண்ணுறோம் அப்படின்ட்டு நோட் டவுன் பண்ணிக்கிறாங்க. பட் ஆனால் அடுத்த மீட்டிங்கில் அதுக்கான ப்ராப்பரான ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்தோம் அப்படின்றத இன்னி வரைக்குமே சொல்லு. ஸோ அதுக்காக இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எங்களோட சைடில் இருந்து நாங்கள் வந்து பக்தவச்சலம், டாக்டர் எம் பக்தவச்சலம் அவங்களோட பேரை வந்து கேஜிஎஃபோட நியூ மீட்டிங் ஹாலுக்கு வந்து லைக் கேஜிஎஃப் சிஎம்சியில் இருக்கிற நியூ மீட்டிங் ஹாலுக்கு வந்து சாரோட பேரை வைக்கணும் அப்படின்றது வந்து நாங்கள் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கோம். எல்லா கவுன்சிலர்ஸும் யுனானிமஸாக இதுக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து இது வந்து சும்மா பேசிட்டு விட்டுற மாதிரி இல்லை, நாங்கள் ஸ்ட்ராங்காக வந்து எங்களோட டிமாண்டை கொடுத்துருக்குறோம். அவங்க இமீடியட்டாக பண்ணுறோன்னு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க, வித் ரெக்கார்டிங்காக இருக்குது. ஸோ இது நடக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ப்ளஸ் இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ரூலிங் எம்எல்ஏ மேடம் ரூபகலை சசிதர் மேடம் ஸ்டாச்சு வைக்கணுன்னுட்டும் வந்து ப்ரொபோசல் வந்து அவங்களும் கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் எங்கள் கவுன்சில் பாடியும் கொடுத்து அதுக்கு சப்போர்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் 2023 வந்து அம்பிகா மேடம் வந்து கமிஷனராக இருக்கும்போது, நம்ம வள்ளல் சார் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது அவரோட லைஃப் போர்ட்ரேட் வைக்கணுன்ட்டுன்னு மீட்டிங் ஹாலில் அது ஒரு ரெசல்யூஷன் ஆச்சு. பட் இது வரைக்கும் வந்து எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கலாம், அவங்க நெக்லிஜென்ஸ் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி அதை பற்றி நாங்கள் ஸ்ட்ராங்காக கண்டெம் பண்ணி அவங்களோட இது வைக்கணுன்ட்டுன்னு டிசைடாக இருக்குது. ஸோ இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு இமீடியட்டாக வித் இமீடியட் எஃபெக்ட் வந்து பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து இன்னும் சில விஷயம் என்னன்னாக்கா, ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து ரொம்ப ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிட்டது, ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்குது. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா டெய்லி ட்ராவல்ஸ் வந்து ரொம்ப அதிகம். காலையில் வந்து ஃப்ரீடமாக போகிறதுக்கு வரல, ஒரு பயம் இல்லாமல் போகிறதுக்கு வரல. எல்லாமே வந்து ஒரு பயத்தோடு தான் போகிறாங்களே தவிர ஒரு தைரியமாக போகிறதுக்கே இல்லை. லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் இது மீட்டிங்கில் வந்து கேட்டதுக்கு லாஸ்ட் இயர் ஏபிசி வந்து பிளான் பண்ணி நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் வந்து அது சரியானபடி வந்து நடக்கலான்றது எங்களோட டிமாண்டு. ப்ளஸ் இந்த டைம் வந்து ரொம்ப சீரியஸாக இது ஒரு இஷ்யூவை வந்து எடுத்துக்கின்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இது ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு வந்து இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னுட்டு நாங்கள் டிமாண்ட் வச்சுருக்கோம். வந்து ஆக்சுவலாக இது ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து சொன்னாங்க, நாங்கள் எங்களோட இதில் பார்த்தோம் அஜெண்டாஸில் இவ்வளோ பில்ஸ் ஆகிருக்கு, இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்கன்ட்டு. நாங்கள் கேட்ட ஒரே இது வந்து என் வார்டுக்கு வந்து வரல, ஒன்று தான் வந்துருக்கு. அவங்க சொல்கிறாங்க மாதம் வருதுன்ட்டு. பட் அவங்களோட இதில் வந்து நான் கேட்டதில் இது மேஸ்திரி அவங்க வந்து இன்எஃபிஷியன்சியோடு வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க கொடுத்துருக்குறோம், பட் அவங்க கேட்டு வாங்கிட்டு போகலன்றது அவங்களோட இது இருக்குங்க. ஸோ அதனால் வந்து நான் இதுக்கு மேலே வந்து எங்கள் வார்டுக்கு ரெகுலராக என்னென்ன வரணுமோ இல்லை வர வேண்டியது வந்து பேலன்ஸ் வந்து எங்களுக்கு கொடுக்கலான்ட்டு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. எங்களோட டிமாண்ட்ஸை வந்து கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அப்புறமேட்டுங்க இன்னொன்று வந்து என்னோடய வார்டில் வந்து வார்டு நம்பர் 27 வந்து அம்பேத்கர் பவன் வந்து அது ரொம்ப நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். 2009 வந்து டாக்டர் எம் பக்தவச்சலம் வந்து அவரோட பீரியடில் வந்து சமுதாய பவன் இதுன்ட்டுன்னு அது பண்ணியிருக்காரு. ப்ளஸ் அது வந்து நம்ம எக்ஸ்எம்எல்ஏ ராஜேந்திரன் சார் வந்து ஒரு லைப்ரரியாக யூஸ் பண்ணிட்டு இருந்தார். சர்டன் டேஸாக வந்து ஒரு சர்டன் இயர்ஸாக வந்து ஒரு 5 இயர்ஸாக வந்து அது எந்த இதுலேயும் யூஸ் ஆகாமல் ஒரு மாதிரி பால் அடிஞ்சு போயிருக்கு. ஸோ அதை வந்து மறுபடியும் ரீஇனிஷியேட் பண்ணி ரீஇனோவேஷன் பண்ணி அந்த பில்டிங்க்கு வந்து மறுபடியும் ஒரு லைஃப் கொடுக்கணும். அது ஒரு நல்ல காசுக்கு லைக் அங்கன்வாடி இல்லைனா ஒரு ஹெல்த் கேர் சென்டர் இந்த மாதிரி இதுக்கு வந்து யூஸ் பண்ணணும்னு ஒரு ப்ரொபோசலும் கொடுத்துருக்கோம்.
நீங்கள் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வார்டுக்கு வந்து எவ்ரி டியூஸ்டே வந்து ஒர்க்கர்ஸ் வருது. அதுதான் வந்து இவங்க போட்டு இருக்கிற டைம் டேபிள். பட் ஆனால் அது பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா வார்டுக்கு க்ளீனிங்க்கு ஆட்களே வருதில்ல. பட் ஆனால் செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து அட்டெண்டன்ஸ் மட்டும் மார்க் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. லைக் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. லைக் வார்டுக்கு வந்து பீப்புள் வருதேல ஒர்க் பண்ணுறதுக்கு, பட் ஆனால் அட்டெண்டன்ஸ் மட்டும் மார்க் ஆகிருக்கு அப்படின்றத நான் இனிஷியேட் சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்து செக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து அதை செக் பண்ணிவிட்டு யார் யார் தப்பு பண்ணியிருக்காங்களோ, லைக் ஒர்க்கு வராதே வந்து அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணியிருக்காங்களோ அவங்க மேலே தான் நெசசரி ஆக்ஷன். வார்டு மேஸ்திரி பேருங்க சீனிவாஸ். 24/10/25 6 மாதத்துக்கு பிறகு மார்ச்சில் மீட்டிங் ஆச்சு. அடுத்து இப்போது செப்டம்பரில் மீட்டிங் ஆயிடுச்சு. இந்த செப்டம்பர் மீட்டிங்கில் இந்த 10 மாதம் 9 மாதத்தில் என்னென்ன வேலை செஞ்சாங்க, என்னென்ன பண்ணாங்க அன்று கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு கேட்டோம். சரியானபடி ஆன்சர் வரல. வரல. என்னுடைய டிமாண்டை வந்து நான் 2 இயர்ஸ் பேக் டாக்டர் அம்பேத்கர் சர்க்கிள் பண்ணோம் வந்துட்டு நான் ஏற்கனவே லெட்டர் கொடுத்துக்கிறேன், இப்போ லெட்டர் கொடுத்துக்கிறேன். சுராஜ்மஞ்ச் சர்க்கிள் வந்து பட் 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பேர் இருக்குது. ரைட், இப்போ ஒரு புதுசாக டாக்டர் அம்பேத்கர் சர்க்கிள் இது மட்டும் கேஜப்பில் இல்லை. அது நான் செய்யணுன்ட்டு லெட்டரில் கொடுத்துக்கிறேன், லெட்டர் பண்ணிக்கிறேன். ஆனால் பட் லெட்டர் அந்த ஆன்சர் சரியானபடி இன்னும் கொடுக்கல. ரெகுலேஷன் பாஸ் பண்ணாங்களா 2 வருஷத்துக்கு முன்னே தெரில. இப்போவும் ஆன்சர் சரியானபடி எனக்கு கொடுக்கல. இது டாக்டர் அம்பேத்கர் ஸ்டாச்சு கொடுங்களா? ஸ்டாச்சு வந்து ஆஃப் ஸ்டாச்சு வந்து பிசார் இதில் ஃபிஃப்த்து இது பிரான்ஸில் வந்து சின்னது ஆஃப் வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். பட்டு இது டாக்டர் அம்பேத்கரையே நம்ம ஷெட்யூல் கேஸ்ட்காகவோ இல்லை ரிசர்வேஷனுக்காகவோ மற்ற எல்லா கம்யூனிட்டிக்காகவோ அம்பேத்கர் பாடுபட்டவர் அவரே நெக்லெக்ட் பண்ண போல் ஆயிடுச்சு. அவரே இப்போ நெக்லெக்ட் பண்ணிட்டு இதுக்கு ஆன்சரே கொடுக்கல. கமிஷனரும் கொடுக்கல, பிரசிடெண்ட்டும் கொடுக்கல, யாருமே கொடுக்கல. இது கேவலமாக இது நம்ம ஷெட்யூல் கேஸ்டில் இது ஷெட்யூல் ரிசர்வ் கான்ஸ்டன்ஸில் நம்ம எல்லாம் இருக்கிறோம். இந்த ரிசர்வ் கான்ஸ்டன்ஸில் இருந்து டாக்டர் அம்பேத்கரை அவமானப்படுத்துறது இதே ஃபஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஆன்சர்ஸ் சரியானபடி இன்னும் கொடுக்கல. பண்ணுறேன் பண்ணல என்று எதுவுமே சொல்லலை. நான் ஒரு கேள்வி கேட்டேன், ஆவதில்லை. எனக்கு லெட்டரில் கொடு. நான் அதை வந்து நான் ப்ரெஸ்ஸில் கொடுக்குறேன். ஒரு டாக்டர் அம்பேத்கருக்கு இந்த கேள்வினா மற்றவங்களுக்கு ஞானிக்கு பண்ணுவீங்க எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டால் அதுக்கு ஆன்சர் வரல. இன்னொன்று வந்து இந்த பிட்டு எடுக்கிறாங்க. இது சப்ஜெக்ட் எடுக்க சொல்ல எல்லாமே ஏஞ்சிட்டாங்க. இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். ஒரு நாளைக்கு பிட்டு எடுக்கிறவன் என்ன பண்ணுறான், 5 நாளைக்கு 5 டேஸ் எடுக்கிறான். ஒரு நாளைக்கு மாதம் கணக்கு போட்டால் 1.5 லட்ச ரூபா ஆகுது அமௌண்ட்டு. இவங்க கொடுத்துக்கிறது 68,000 ரூபா தான் வந்துக்குதுன்றாங்க. 68,000 தான் வந்துக்குதுன்றாங்க. இந்த மிச்சுக்கிற பேலன்ஸ் எங்கே போகுதுன்னு கேட்கறதுக்குள்ள மீட்டிங்கு ப்ரெஸ்காரர்களாக தெரியும். மீட்டிங்கை என்ன பண்ணாங்க, ஏஞ்சி போயிட்டாங்க. பஸ் ஸ்டாண்டு நிற்குது 5த்துக்கு முனிசிபாலிட்டி பஸ் ஸ்டாண்டு. அதே போல் தமிழில் இருக்குது, கன்னடாவில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது. நீங்கள் போயிட்டு பாருங்கள், அது ஃபுல்லாக இதாகிட்டு. இதை தயவு செஞ்சு 3 பாஷையில், ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் கன்னடா, செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷு, தேர்ட் லாங்குவேஜ் தமிழில் ஏதணுமா இல்லையா முனிசிபாலிட்டி. இந்த சப்ஜெக்ட் பேசுறதுக்குள்ள எல்லாம் ஏஞ்சி வெளியே வரணும். இப்போ இதை நாங்கள் என்னத்தை பேசுறது, என்ன பண்ணுறது எங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்போ உங்களுக்கு திருப்தி இல்லை, சாட்டிஸ்ஃபை இல்லை? இந்த கூட்டம் சாட்டிஸ்ஃபைட் இல்லை. நிறையா வந்து சப்ஜெக்ட் வைஸ்ன்னு சொல்ல ஒருத்தர் கவுன்சிலர்ஸுடைய கோரிக்கையை கேட்கணும். அது கேட்டு அவங்க முடிவு பண்ணணும். இன்னொன்று வந்து இந்த பீப் வந்து கட் பண்ண சொல்ல ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போடணும். இது நான் கேட்டேன், ப்ரெஸ்காரெலாம் வந்தாங்க. நான் அதை எடுத்துன்னு போனோம். அதாவது இது டாக்டர்ஸ், அதாவது அவரு வந்து செக் பண்ணோம். ரெண்டாவது வந்து கட் பண்ணுறாரு. முனிசிபாலிட்டியில் 2 அப்பாயின்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. அவங்க பேரெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு பெஜார் ஆகும். நான் பேர் சொல்கிறதுக்கு விரும்பல. அவங்க இப்போ வந்து 5 மணிக்கெல்லாம் போயிட்டு இந்த மாடுடைய இதை வந்து கட் பண்ணும், பிஸ்மலா பண்ணி கட் பண்ணும். அதுதான் முறை. அந்த காலத்துல தான் பண்ணிக்கிறாங்க. இது மட்டும் யார் அது வந்து போகிறாங்களா கவுர்லையான்றது கவுன்சிலருக்கு தெரியல. முனிசிபாலிட்டிலேருந்து போகல, யாரும் போகிறதில்ல. கெலிஜிக்குதுன்னு ஒன்று பிள்ளை இது பீப் அங்கடியை வந்து க்ளீன் பண்ணி ஒடிக்கணுன்ட்டு போய்க்கிறாங்க. யாரோ ஒரு கவுன்சிலர் அவர் பேரில் போயிட்டு அங்கே வந்து ராஜஸ்தான் மில் ஆயில் மில் அந்த பில்டிங்கை வந்து ஓல்டு பில்டிங்கை வாங்கிக்கிறார் ஒரு கவுன்சிலர். அந்த கவுன்சிலர் வாங்கிக்கிறது யாருன்றது
அவங்களுக்கெல்லாம் தெரியும். அங்கே அந்த கடையெல்லாம் இருக்கிறதுனால அங்கே ஏதோ ஒரு பெரிய பில்டிங் பண்ணுறதுனால இந்த கடையெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு அதை பண்ணிக்கிறாங்கன்னா அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா இது வந்து காலங்காலம்னா 100 வருஷம் 120 வருஷமாக இது நடந்துருக்குது. அந்த கட் பண்ணுற இடத்த வந்து நீட்டாக வச்சு க்ளீன் பண்ணி பில்டிங் பண்ணி அது டெவலப்மெண்ட் பண்ணலாம். அந்த ஒரு சைட்டு வாங்கிக்கிறதுக்கும் அந்த இடத்துக்கும் 50 மீட்டர் இல்லை. இந்த 50 மீட்டரை வச்சு இதை இடிக்கணுன்றது குறிக்கோளோட போய்க்கிறாங்க. அது யார் ரெக்கமெண்டு, முனிசிபால் ரெக்கமெண்டா இல்லை கமிஷனர் ரெக்கமெண்டா எனக்கு தெரியும். இது ரொம்ப முக்கியமானது. இது அப்படி எதனா ஆச்சுன்னா நான் இது மேலே ஆக்ஷன் எடுத்துவாங்க. என்னன்னா இதில் பீசிங் போர்டு அப்புறமா சில ஏஜென்சிக்கு போல கவுன்சிலர்ஸுக்கு பினாமி பேரில் பண்ணுறாங்க. அவங்க பேருங்களை கேட்டால் நீ சொல்லனா நான் சட்டை கேட்டேன்னு சொன்னேன். சட்டை கேட்டு இங்கே தர்ணா பண்ணுறேன். ஆனால் பட் அவங்க சொல்லிக்கணும் யாருக்கு கொடுத்துக்கிறாங்க இல்லை உன்னத்துக்கு கொடுத்துக்கிறாங்களா, யார் பேர் சொல்கிறதுல என்ன தப்புக்குது. பேரே நான் பேர் சொல்லாது கூட நான் சட்டை கேட்டு தர்ணா பண்ணுறேன்னு. இன்னொன்று வந்து என்ன சொல்ல போனால் எனக்கு இன்னொரு கேவலமான நம்ம கவுன்சிலரில் நாங்கள் இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்லுவேன். கவுன்சிலர் எல்லாரும் சொல்கிறேன் 80% ஷெட்யூல் கேஸ் தான் கவுன்சிலருக்கு இருக்குது. டாக்டர் அம்பேத்கர் பேர் எடுத்து சொல்கிற ஒருத்தர் கூட எனக்கு சப்போர்ட் இல்லை. இங்கே இருக்கிற கவுன்சிலர்ஸ் வாய்த்த இருக்குல்ல, இங்கே இருக்கிற எஸ்சி கவுன்சிலர்ஸ் வாய்த்த இருக்குல்ல. அப்போ என்ன நினைக்கிறேன், டாக்டர் அம்பேத்கர் நீங்கள் சும்மா மேலுக்கு போட்டா வச்சு கும்பிட்டுக்கிறீங்க. ஷெட்யூல் கேஸ் வேலையெல்லாம் பெனிஃபிட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறோம். நம்ம அவருக்கு ஒரு உண்மையான ஒரு பேர் வைக்க நம்மளால முடியலன்னா வெக்கமாக்குது. ஒரு டாக்டர் அம்பேத்கர் பேர் தான் நான் கேட்குறேன், சிலையை கேட்கல. சர்க்கிள் இங்கே ஏன்னா கேஜிஎஃப்ல சர்க்கிள் இருக்குதா, ப்ரெஸ்கார் தயவு செஞ்சு நீங்களாம் ஒரு சொல்லுங்கள் பார்க்கலாம். சர்க்கிள் இருக்குதா? டாக்டர் அம்பேத்கர் சர்க்கிள் இல்லை. இன்னொரு சப்ஜெக்டை வச்சுருந்தேன். கீதா ரோடு 100 வருஷத்துக்கு முன்னே கீதா ரோடு யார் கீதா? அது ஒரு மந்திரம் ஆலியா கீதா கமிட்டியார். அந்த பேர் எடுத்துட்டு டாக்டர் ராஜ்குமார் ரோடு வைன்னு சொன்னேன். 2 வருஷத்துக்கு முன்னே பேசுனது இதெல்லாம் யாரும் அது வந்து ஆன்சரை கொடுக்கல. இது போல் கொடுக்காதுன்னா நாங்கள் எப்படி மக்கள் மத்தியில் போயிட்டு ஆன்சர் கேட்டாங்கன்னா நாங்கள் என்ன சொல்கிறோம். ಕಾಂಗ್ರೆಸ್ ಎಮ್ಎಲ್ಎ SN ಅವರುಗಳು ಸೂಪರ್ ಅಂದ್ರೆ ಹಂಗೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಇದನ್ನ ಯಾಕೆ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ? ಯಾಕೆ ಮಾಡಿಲ್ಲ ನಾನು ಕೇಳ್ತೀನಿ, ಯಾರು ಆನ್ಸರ್ ಕೊಟ್ಟಿಲ್ವೇ? ರೀಸನ್ ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಎಲ್ಲ ಶೆಡ್ಯೂಲ್ ಕೇಸ್ ತಾನೇ ಇರೋದು. 80% ಶೆಡ್ಯೂಲ್ ಕೇಸ್ ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ, ಕೌನ್ಸಿಲ್ ಇದ್ದಾರೆ. ಮಾಡಿಲ್ಲ, ಇಲ್ಲಿ ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಇವ್ರು ಅಲ್ಲಿ ಧೈರ್ಯ ಇಲ್ಲ ಮಾಡೋದಕ್ಕೆ. ಧೈರ್ಯ ಇಲ್ಲ, ದುಡ್ಡು ಇಲ್ಲன்னு ಹೇಳ್ತಾರೆ. ದುಡ್ಡು ಖರ್ಚು ಮಾಡೋದಕ್ಕೆ ಜಾಸ್ತಿ ಇದೆ, ದುಡ್ಡು ಇಲ್ಲன்னு ಹೇಳ್ತಾರೆ. ಬಟ್ அந்த ಕೆಪಾಸಿಟಿ ಇಲ್ಲ, ಲೀಡರ್ಶಿಪ್ ಇಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ ನೋಡಿ. ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಸರಿ, ಕಮಿಷನರ್ ಸರಿ, ಇನ್ನೊಬ್ರು ಸರಿ, ಅವ್ರಿಗೆ ಕೆಪಾಸಿಟಿ ಇಲ್ಲ. ಕೆಪಾಸಿಟಿ ಇರಬೇಕು. ನಾನು ಕೂಡ KDA ಚೇರ್ಮನ್, KDA ಚೇರ್ಮನ್, KDA ಚಾರ್ಜ್ ತಗೊಳ್ಬೇಡ 2 lakhs 3 lakhs ಅದು ಇಟ್ಕೊಂಡು ಎಲ್ಲ ಕಡೆ ನಾನು ರೋಡ್ ಹಾಕಿದ್ದೀನಿ, ಬೆಂಚ್ ಹಾಕಿದ್ದೀನಿ, ಎಲ್ಲಿ ದರ್ಗಾಕ್ಕೆ ಮಾಡಿದ್ದೀನಿ, ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ಸ್ ಚರ್ಚಿಗೆ ಮಾಡಿದ್ದೀನಿ. ಅವ್ರ ಕೆಪಾಸಿಟಿ ಇರಬೇಕು. ದುಡ್ಡು ಇದೆ, ಇಲ್ಲಿ ದುಡ್ಡು ಇಲ್ವಾ? ನನ್ನ ಪಾಕೆಟ್ಲಿಂದ ದುಡ್ಡು ಕೊಡಲ್ಲ, ನನ್ನ ಪಾಕೆಟ್ಲಿಂದ ದುಡ್ಡು ಕೊಡಿ. ಗೌರ್ಮೆಂಟ್ ಕೊಡೋದು, ಗೌರ್ಮೆಂಟ್ ಕೊಡಲಿ. ಯಾರನ್ನ ಕಾಂಟ್ರಾಕ್ಟ್ ಕೆಲಸ ಮಾಡಿ ತಗೊಂಡು ಹೋಗಲಿ. ನಾನು ಇಲ್ಲಂದ್ರೆ ಕೂಡ ಅದು ರೋಡ್ ಇದೆ ಇಲ್ವಾ, ನನ್ನ ಹೆಸರು ಹೇಳ್ತಾರಿಲ್ವ, ಹಂಗೆ ಬರಬೇಕು. ಅವ್ರಿಗೆ ಅದು ಧೈರ್ಯ ಇಲ್ಲ, ಅಷ್ಟೇ ನಾನು ಹೇಳೋದು. ನಾರಾಯಣ ಸ್ವಾಮಿ ಧೈರ್ಯ ಇದೆ, ಅವ್ರಿಗೆ ಡೈನಮಿಕ್ ಲೀಡ್ರ್ ನಾರಾಯಣ ಸ್ವಾಮಿ, ನಾನು ಒಪ್ಕೊಳ್ತೀವಿ. ಟೈಗರ್ ಲೀಡ್ರು ಅವ್ರು ಮಾಡಿದ್ದಾರೆ. ನಮ್ಮ MLA ಆಲ್ರೆಡಿ ದುಡ್ಡು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. MLA ಮೇಲೆ ನಾವು ಹೇಳೋದಕ್ಕಿಲ್ಲ, MLA ಸೂಪರ್ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದಾರೆ, ನಾವು ಒಪ್ಕೊಳ್ತೀವಿ. ಬಟ್ MLA ಹೆಸರು ಕೆಡೋದಕ್ಕೆ ಸಿಲ ಕೌನ್ಸಿಲರ್ಸ್ ಇದ್ದಾರೆ, ಅವ್ರ ಜೊತೆಯಲ್ಲೇ ಅವ್ರಿಗೆ ಹೆಸರು ಕೆಡೋದಕ್ಕೂ ಇದ್ದಾರೆ. ಅವರು ಹೇಳ್ಬೇಕು MLA ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ. ನಮ್ಮ MLA ಸೂಪರ್, ಐರನ್ ಲೇಡಿ, ಡೈನಮಿಕ್ ಲೀಡ್ರ್, ನಾವು ಒಪ್ಕೊಳ್ತೀವಿ. ಬಟ್ ಅವ್ರು ಕೊಡೋ ದುಡ್ಡೆಲ್ಲ ಎಲ್ಲಿ ಹೋಗೋದಿಲ್ಲ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಇವ್ರು ಮಾಡಬೇಕು. ಕೌನ್ಸಿಲ್ಸ್ ನಮ್ಮ MLA ನೆಕ್ಸ್ಟ್ MLA ಬರಬೇಕು, ಮಿನಿಸ್ಟರ್ ಆಗಬೇಕು. ನಮ್ಮೆಲ್ಲ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡು ಕಾಂಗ್ರೆಸ್ ಗಟ್ಟಿ ಮಾಡಬೇಕಂದ್ರೆ ಪಾಪ MLA ಒಂದು ಲೇಡಿ ಎಲ್ಲಿಯೋ ಒಂದು ಇಷ್ಟೆಲ್ಲ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರಂದರೆ ಅವ್ರಿಗೆ ನಾವು ಹೆಂಗೆ ಸಪೋರ್ಟ್ ಇರಬೇಕು? ನಾವೆಲ್ಲ ಸಪೋರ್ಟ್ ಇದ್ದೀವಿ. ಇನ್ನೂ ಇವ್ರ ಜೊತೆಲೇ ಇದ್ದಾರೆ ನೋಡಿ, ಅವ್ರು ಸ್ವಲ್ಪ ಸ್ಟ್ರಾಂಗ್ ಸಪೋರ್ಟ್ ಇರಬೇಕು. ಸುಮ್ಮನೆ ಮೇಡಮ್ ಹತ್ರ ಹೋಗೋದು ಬರೋದು ಒಂದು ಇಲ್ಲ. ಮೇಡಮ್ಗೆ ಸಪೋರ್ಟ ಕೆಲಸ ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಪೋರ್ಟ್ ಕೊಡಬೇಕು. ಇವ್ರು ಕೊಡೋಲ್ಲ. ನಾರಾಯಣ ಸ್ವಾಮಿಗೆ ಎಲ್ಲ ಕೊಡ್ತಾರೆ. ನಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ ಚಂದ್ರ ರೆಡ್ಡಿ, ಇನ್ನೊಬ್ರು ಯಾರು ಇದ್ದಾರೆ ಅವ್ರಿಗೆ ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆಗಿದ್ದಾರೆ. ಹಿಂಗೆಲ್ಲ ನಾವೆಲ್ಲ ಕೂಡ MLA ಜೊತೆ ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆಗಿ ಇದ್ದೀವಿ. ಬಟ್ ನಮಗೆ ಮಾತೆಲ್ಲ ಕೇಳಲ್ಲ. ಅವರು
ಈಗ ಯಾರೋ ಹೊಸ ಕಾಂಗ್ರೆಸ್ ಎಲ್ಲ ಬಂದಿದ್ದಾರೆ ಅವ್ರು ಮಾತು ಕೇಳ್ತಾರೆ ಅಷ್ಟೇ. ನಾನೇನು ಮಾತಾಡೋದಕ್ಕೆ ಇಲ್ಲ. ನಮ್ಮದು ಸಿಸ್ಟರ್ ಅವರು ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ. ರೋಡ್ ಇಲ್ದು ಲೈಟ್ ಇಲ್ದು ಎಷ್ಟೋ ಅಮೌಂಟ್ ತೊಗೊಂಡು ಬಂದು ಮುನ್ಸಿಪಾಲ್ಟಿಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅವ್ರ ಬಗ್ಗೆ ನಾವು ಚಿಂತೆ ಇಲ್ಲ. ನಾವು ಮಾತಾಡೋದಕ್ಕೆ ಹೋದರೆ ತಪ್ಪಾಗುತ್ತೆ. ಅವರು ಒಳ್ಳೆ ಲೇಡಿ, ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅವ್ರಿಗೆ ನಾವು ಸಪೋರ್ಟ್ ಆಗಿರ್ಬೇಕಂದ್ರೆ ಕೌನ್ಸಿಲರ್ ಹೋಗಿ ಅವ್ರಿಗೆ ಸಪೋರ್ಟ್ கொடுಬೇಕು. இன்னொரு முக்கியமான பிரச்சனை இன்னைக்கு நகரசபையினுடைய கூட்டம் நடந்ததுமா சுமார் மாதங்களுக்கு அப்புறம் இந்த கூட்டத்தை நடத்துகிறாங்க. மாதம் நடத்த வேண்டிய கூட்டத்தை வந்து கிட்டத்தட்ட 6-7 மாதம் கழித்து இந்த கூட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. இந்த கூட்டம் கூட பல கவுன்சிலருங்க வந்து லெட்டர் கொடுத்தாங்க. நீங்கள் வந்து இம்மிடியேட்டாக வந்து கூட்டத்தை நடத்தணும், ஊரில் பல்வேறு பிரச்சனைங்க இருக்குது, பேச வேண்டிய பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் சொல்லி பல முறை அவங்கள வலியுறுத்தி கூட இந்த கூட்டங்களில் வந்து சரியான முறையில் நடத்தலை. கடைசியாக இப்போ டர்மு 31ஆம் தேதி முடிகிறப்போ சில திட்டங்களுக்கெல்லாம் அப்ரூவல் வாங்கிறதுக்காக இந்த கூட்டத்தை நடத்தின மாதிரி இன்றைக்கி தெரியுது. இருந்தாலும் நான் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுடைய கவுன்சிலராக என்னுடைய தொகுதியினுடைய பல்வேறு விஷயங்களையும் இங்கே பேசணும். அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி நகரோத்னா மூலியமாக கிட்டத்தட்ட 1800 மீட்டருக்கான ரோடு வேலைங்க வந்து வேலை செய்ய வச்சுருக்கிறோம். அதுக்கான டபுள் கோட்டிங் வந்து மேலே போட வேண்டிய வேலைங்க நடக்க வேண்டியது இருக்குது. இன்னும் அந்த ட்ரைனேஜ் பிரச்சனைகள்லாம் இருக்குது, சுத்தம் பண்ண வேண்டிய பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறோம். ஆனால் இப்போ பார்த்தோன்னாக்கா அவங்க அந்த வரவு செலவெல்லாம் கணக்கு கொடுக்குறாங்க. இன்றைக்கி அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, இப்போ பிஜிஎம்எல் ஒட்டு மொத்தம் 17 வார்டு இருக்குது. 17 வார்டில் வந்து பிஜிஎம்எல் இருக்கும்போது கிட்டத்தட்ட 1000 சானிட்டரி ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க, துப்புரவு தொழிலாளர். இன்றைக்கி 30 தொழிலாளிங்க தான் இருக்கிறாங்க. இந்த 30 தொழிலாளிகளை வந்து இந்த மைன்ஸ் பகுதியில் வந்து எப்படி வேலை செய்ய வைக்க முடியும்? இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ தங்கச்சுரங்கம் பகுதி முழுவதும் வரும் 30 பேர் தான். 30 பேர் தான் இருக்குது. அதுலேருந்து கூட என்ன பண்ணிக்கிறாங்க, 17 பேர் தான் வந்து அந்த பகுதியில் வந்து வேலை செய்யுது. மீதி 13 பேர் என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த டிப்பர் லாரியில் வந்து ஹெல்ப்பராக பண்ணியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த செக்ரிகேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. செக்ரிகேஷன் பண்ணலனாக்கா இவங்களுக்கு டிஎம்ஏ பிடிஓலாம் இவங்களுடைய சம்பளத்தை நிறுத்தி வைக்கிறாங்க. அதுக்கு அந்த செக்ரிகேஷனை பண்ணி இவங்க டம்பிங் எடுக்குது. அங்கேயும் செக்ரிகேஷனுக்கு கிட்டத்தட்ட 20 பேரை போட்டு வச்சுக்கிறாங்க. ஆனால் இந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த குப்பைகள் அல்லது பிளாக் ஸ்பாட்ஸ்ன்னு என்ன இருக்குதோ அந்த இடத்துல குப்பைகள் அல்லாதையே வந்து நாரின்னு இருக்கக்கூடிய நிலைமை. இன்றைக்கி பல்வேறு நோய்கள் வந்து இந்த ஊரில் பரவக்கூடிய நிலைமையை வந்து உருவாக்கின்னு இருக்கிறாங்க. இன்றைக்கி அந்த பிளாக் ஸ்பாட்ஸில் வந்து குப்பைங்கோ எல்லாம் சேர்ந்து புழுங்க உருவாக்கக்கூடிய நிலைமை இன்றைக்கி உருவாகிருக்குது. அது சரியான அதான் இந்த வேலையாட்களை வந்து துப்புரவு தொழிலாளிகளை 30 பேரை வச்சுக்கின்னு 17 வார்டு மைன்ஸ் வார்டுங்களை இவ்வளோ பெரிய வார்டை வந்து எப்படி நம்ம வந்து சுத்தம் பண்ண முடியுன்றது மிகப்பெரிய கேள்வி. ஆனால் இதுக்கு கேட்டால் என்னன்றாங்க, ஆளுங்களை நியமிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரைனேஜ் சிவில் ஒர்க்குக்கெல்லாம் கூட இப்போ எஸ்எஃப்சி 15 ஃபைனான்ஸ் மாநில ஃபண்டுகளை தவிர முனிசிபாலிட்டி ஃபண்டுலேருந்து கூட இது மாதிரியான வேலைங்கெல்லாம் செய்யலாம், ஆட்களை வந்து எடுக்கலாம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா பணம் இல்லைன்னுறாங்க. ஒரே ஒரு உதாரணம் சொல்லணுன்னாக்கா, இது வரவு செலவுனுடைய கணக்கு. இதில் பாரத் என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்டரோ ஒரு நிறுவனமோ அவங்களுக்கு கடந்த மீட்டிங்லலாம் பார்த்தா நான் சொல்கிற கணக்கு சுமார் 2 வருஷத்தில் 8 கோடி ரூபாய் அவங்களுக்கு வந்து இந்த முனிசிபாலிட்டிலேருந்து அவங்களுக்கு வந்து பணம் போயிடும். எதுக்காகனாக்கா இந்த லைட்டுங்கெல்லாம் போட்டு இருக்கிறாங்க பாருங்க. இந்த நம்ம பெம்மல்லேருந்து ஆரம்பித்து இந்த மீடியன்ஸில் வந்து லைட்டுங்க போட்டுருப்பாங்க. அது பியூர்லி வந்து எந்த ஃபண்டுனாக்கா பிஎம்எல்ல வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு 14 17 கோடி ரூபாய் கொடுத்துக்கிறாங்க. அந்த பணத்தை எதுக்காக பயன்படுத்தணும்? இந்த ஊரினுடைய சுத்தம் படுத்துறதுக்காக தண்ணீரை விடுங்க, இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் வெளியே இந்த லைட்டுக்கு அது ஒரே கான்ட்ராக்டர் கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா பல்வேறு உதாரணம் இருக்குது. இன்றைக்கி நம்ம 5 லைட்ஸில் பார்த்தாக்கா நம்ம ஐ லவ் கேஜிஎஃப்னு ஒரு போர்டை போட்டு ரொம்ப கொண்டாடணும், ரொம்ப பெருமையாக கூட பேசலாம். அதுக்கு மார்ச் மாதத்தில் 3 லட்ச ரூபா கொடுத்துக்கிறாங்க, ஏப்ரல் மாதத்தில் 2.5 லட்ச ரூபா கொடுத்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா வரையும் அந்த ஐ லவ் கேஜிஎஃப்ன்ற போர்டு வைக்கிறதுக்கு செலவு பண்ணியிருக்கிறது தான் அவங்க பட்ஜெட்டில் வரவு செலவில் கொடுக்குறாங்க. நாம் வந்து இந்த ஊரில் கொசுங்க எவ்வளோ இருக்குது, அதுக்கு அந்த ஃபாக் மெஷின் அடிக்கிறதோ இல்லை மருந்து அடிக்கிறதோ இதுக்கான வேலைங்க கிடையாது. ஆட்களை அதிகமாக நியமித்து குப்பைங்க அள்ளதோ சுத்தம் பண்ணுறதோ இல்லை ஜேசிபியை நியமித்து வந்து அந்த புஷஸை க்ளீன் பண்ணுறதோ இதான வேலைங்க எதுவுமே செய்யாத இருக்கிறத வந்து வன்மையாக வந்து நாங்கள் கண்டிக்கிறோம். குடித்தண்ணீர் இப்போ வந்து போர்வெல்லாம் கூட வந்து நாம் தான் மெயின்டைன் பண்ணுறோம். ஊரில் வந்து போர்வெல்லுங்களை வந்து கவுன்சிலர்களுடைய முயற்சியில் முனிசிபாலிட்டி நிர்வாக உதவியெல்லாம் எடுத்து கூட நம்ம பண்ணுறோம். ஆனால் இந்த ஊருக்கு குடித்தண்ணீர் இன்றைக்கி பேத்மங்களா தண்ணி பல ஈவன் இன்க்ளூடிங் எம்எல்ஏ கூட அது கோடி அறியுதுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோங்களோ வீடியோங்களோ போடுறாங்க, பாகின அர்ப்பணம் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த தண்ணி வந்து நம்ம ஊருக்கு சேருதா? கேஜிஎஃப் நகரம் மட்டும் இல்லை, கிராமப்புறங்களுக்கு கூட அந்த தண்ணி சேருறது கிடையாது.
நீ கிட்ட அம்ருத் சிட்டியில் வந்து 140 175 கோடி ரூபாய் வந்து இந்த நகரத்துக்கு ஒதுக்கி அதில் கிட்ட 69 கோடி தண்ணீருக்கே வந்து ஒதுக்குனாங்க. தண்ணீருக்கே ஒதுக்கும் போது அதில் என்ன பண்ணாங்கன்னாக்கா அங்கே வந்து காஸ்டிங் என்ன பைப் லைனை போட்டாங்க. ஏற்கனவே பைப் லைன் இருந்துச்சு, இருந்த பைப் லைன் எல்லாம் கொள்ளாச்சு, அது எங்கெங்கே விற்றாங்கன்னு தெரியாது. அந்த பைப் லைனை போட்டு அதுவும் பாதியில் நின்றுட்டு அதுக்கு 3 ஓவர் ஹெட் டேங்க் கட்டணும். கிருஷ்ணாவரத்தில், நம்ம வாட்டர் போர்டில், இன்னொரு இடத்துல கட்டணும். மைனிங் பகுதிக்கு கூட இந்த தண்ணி கொடுக்கணும். அங்கே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வாட்டர் ஸ்டோரேஜ் இடங்க இருக்குது, அங்கே சேகரிச்சிக்கூடிய தண்ணீர் கொடுக்கணும். ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இந்த பேத்தமங்கல தண்ணி வந்து இந்த ஊருக்கு சேராது. இந்த நகரத்துக்கே 1905 உருவாக்கப்பட்டது பேத்தமங்கல ஏரியினுடைய சுத்திகரிக்கப்பட்ட அந்த இது. நம்ம கேஜிஎஃப் தாலுக்கா ஃபுல்லாக கொடுங்க, தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி பாலாறில் போய் தமிழ்நாட்டில் கலந்துன்னு போயினுக்குதே தவிர மக்களுக்கு அது பயன்பாட்டுக்கு வராததை வந்து இங்கே குறிப்பிட்டு பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இந்த நகர சபையில் ரொம்ப கரப்ஷன் ஆயிருக்கு. கரப்ஷன் இப்போ நான் சொல்கிறது ஒரு பக்கம், இதே நகர சபையில் இருக்கக்கூடிய பௌர கார்மிகர் பிகேஎஸ் துப்புரவு தொழிலாளர்களை வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, இங்கே இருக்கக்கூடிய ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வந்து நாங்கள் வரலன்னா கூட எங்களுக்கு வந்து காசை வாங்கின்னு அட்டனன்ஸ் போடுறாங்க, எங்களுக்கு வந்து சரியான கை க்ளவுஸோ மற்றதோ இந்த பொருட்களை கொடுக்கறதில்ல. கவுன்சிலர்ஸுக்கு என்னன்றாங்க, ப்ளீச்சிங் பவுடர் அதுக்கெல்லாம் வந்து வரவு செலவில் லட்சம் கோடி கணக்கில் இருக்குது. ஆனால் எந்த பகுதிக்கும் வந்து ப்ளீச்சிங் பவுடரோ மற்ற பொருளும் வருது இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த கரப்ஷனை தடை கட்டுறதுக்கு ஈவன் கமிஷனர் கூட எந்த நடவடிக்கை, கமிஷனர் கிட்ட சொல்லியிருக்கிறோம், மேலதிகாரிகிட்ட சொல்லியிருக்கிறோம், அதை பற்றி எந்த நடவடிக்கையும் கிடையாது. இன்னைக்கு என்ஜினியர்ஸ் எல்லாம் கூட பார்த்தாக்கா சில என்ஜினியருங்க வந்து கவுன்சிலரை மீறி அங்கே வந்து வேற ஆட்களை வச்சு அங்கே வந்து சர்வே பண்ணுறாங்க. இது எதுக்காகன்னு புரியறது கிடையாது. அது உங்கள் வார்டில் ஏதோ ஒரு இது பற்றி சொன்னீங்க, இன்ஜினியர் வேற யாரை கூட்டின்னு வந்து உங்கள் ஏரியாவில் இருக்கவங்க, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் டீட்டெயிலாக சொல்லுங்கள். அது என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க இன்ஜினியர் வந்து நம்ம முனிசிபாலிட்டியினுடைய இன்ஜினியர் தான். அந்த இடத்துல வந்து ஒரு ஆக்ஷன் பிளான் தயாரிக்கணும். அப்போ கவுன்சிலர்களுக்கு தெரியும் இந்த 5 வருஷத்தில் எந்த இடத்துல வேலை ஆயிருக்குது, நகரத்தினால எந்த வேலை ஆகிக்குது, 15 ஃபைனான்ஸில் என்ன ஆகிக்குது, எஸ்எஃப்சியில் என்ன இருக்குது, ஆகக்கூடிய வேலை என்ன இருக்குது, எல்லாம் தெரியும். இதெல்லாம் தெரியும் போது அந்த கவுன்சிலரை வச்சுன்னு வேற எங்கே ஆவாத இடம் எங்கே, எந்த இடத்துல காவா போட்டால் நல்லது, எந்த இடத்துல ட்ரெயின் ரோடு போட்டால் நல்லது, எப்படியான ஒரு ட்ரெயின் போடணும், இது எங்களை தான் கேட்கணும். இவங்க ப்ரைவேட் ஆட்கள் எல்லாம் கூட முனிசிபாலிட்டி அம்பாசிடர் காரில் உட்கார வச்சுன்னு அந்த இடத்துல வந்து அங்கே லோக்கலாக யாரோ ஒரு ஆஸ்பிரண்ட் இருக்கிற அடுத்த எலெக்ஷன் நிற்கலான்னு. இப்போ ஒரு என்ஜினியருக்கு வந்து யார் கூட தொடர்பு ஆகுது, இவங்க யாருனுடைய சொல்ல கேட்டு யாருனுடைய பேச்சை கேட்டு இது பண்ணுறாங்கன்னு தெரில. இவங்களே வந்து பண்ணுறது கூட பரவாயில்ல, இங்கே ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கும்போது இன்னைக்கு அவங்க தானே பண்ணணும், அந்த வேலையை வந்து கவுன்சிலரை வச்சு தானே என்ஜினியர் பண்ணோம். அதை வந்து இந்த மீட்டிங்கில் கூட நான் கேள்வி கேட்டேன், இது நீங்கள் செய்யறது தப்புன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பிஜிஎம்எல் பகுதியிலேருந்தும் நான் அவங்களுடைய ஆனுவல் ரிட்டர்ன்ஸில் வந்து 2023 ஏ2க்கு வந்து 4.29 கோடி ரூபாய் வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கொடுத்துக்கிறாங்க. இவனுங்க என்ன சொல்கிறது, எப்போ பார்த்தாலும் மைன்ஸில் ஏரியாவில் டேக்ஸ் இல்லை, மைன்ஸ் ஏரியாவில் நீங்கள் டேக்ஸ் கட்டுறதில்ல, உங்களுக்கு எப்படி சுத்தம் பண்ண முடியும், உங்களுக்கு எப்படி ஆள் ஒதுக்க முடியாது. அப்போ இந்த பணம் வர்றது எங்கே போகுது? பெம்மல்லேருந்து கிட்டத்தட்ட 14 17 கோடி, பிஜிஎம்எல்லேருந்து ஒரு 4.29 கோடி, ஒரு 2-3 வருஷத்தில் கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் வந்துருக்கு. அப்போ அந்த பகுதிக்கு அந்த வேலைங்க என்ன செய்யணும், இந்த முனிசிபாலிட்டியினுடைய கடமை என்ன, சுத்தம், சுகாதாரம், தண்ணீர் வசதிகள் இதெல்லாம் பண்ணோம் இல்லையா. இந்த அடிப்படை வசதிகளை கூட கவுன்சிலருங்க போராடி தான் நாங்கள் வந்து சிவில் ஒர்க்லேருந்து மற்ற வேலைங்களெல்லாம் நாங்கள் எங்கள் வார்டில் வந்து கஷ்டப்பட்டு செய்கிறோமே தவிர, இவங்க வந்து இது மாதிரியான ஒரு மோசமான நிர்வாகத்தை இங்கே செயல்படுத்துறதை வந்து இன்னைக்கு வன்மையாக கண்டிச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட 7 மாதத்தில் வந்து அவங்க வந்து 10 கோடி ரூபாய் வருமானத்தை காமிச்சிருக்கிறாங்க, செலவும் அதுக்கு ஈக்குவலாக பண்ணியிருக்கிறாங்க. இப்போ குறிப்பாக இன்றைக்கி இந்த பில்லு மார்க்கெட்டில் என்ன பண்ணாங்கன்னா, அங்கே போய் எல்லாம் கடைகளையும் இடிக்கிறது, அந்த இடத்த சுத்தம் பண்ணுறது, இதெல்லாம் சொன்னாங்க. இன்றைக்கி ஒரு சப்ஜெக்ட் வைக்கிறாங்க, அந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து இது காம்ப்ளெக்ஸ் கட்டுறோம், பார்க்கிங் பண்ணுறோம், இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் அங்கே வந்து திறவுகோல்சணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறதே வந்து கவுன்சில் பாடியில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும் இல்லையா. அங்கே போய் இந்த ஊரில் கமிஷனர் வராரு, யாரும் வராங்க, அங்கே அவங்களாம் இந்த ஊரினுடைய மக்கள் தான். அங்கே யார் ஒரு கடைக்கு 5 கடை வச்சுக்கிறான்னா அதை கண்டுபிடிச்சி காலி பண்ண வேண்டியது உன் வேலை இல்லை. மார்க்கெட்டில் கூட என்ன பண்ணியிருக்கிறோம், நீங்கள் ஏற்கனவே என்னென்ன பல்வேறு முடிவுங்க வந்த பிறகு கூட நாமெல்லாம் இல்லை, காலங்காலமாக அந்த வியாபாரத்தை நம்பினா ஆயிரக்கணக்கான வியாபாரிங்க இருக்கிறாங்க, அந்த இடத்த வந்து அவங்களுக்கே வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கணும், இதெல்லாம் சொல்லியிருக்கிறோம். இதை கூட போய் அங்கே ஒரு ரவுடித்தனம் பண்ணி அந்த ஒரு பயத்தை உருவாக்குற மாதிரி. நான் என்ன கேள்வி கேட்டேன்னாக்கா, இப்போ அது வந்து அரசாங்க சொத்து, அது எங்கள் ரூல் பிரகாரம் நீங்கள் காலி பண்ணுறோன்றீங்க. நாங்கள் வந்து போராடினுக்கிறோம் பிஜிஎம்எல் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளையும் சொந்தமாக்கணும்னு சொல்லிட்டு. எஸ்டிபிபி தொழிலாளி 2800 பேருக்கு மட்டும் வந்து பட்டா கொடுக்குறான்றோம், அதுவும் சரியாக கொடுக்கல. மீதி இருக்கிறவங்கெல்லாம் வந்து அன்ஆத்தரைஸ்டு இல்லீகல் காலி பண்ணனாக்கா அப்போ முனிசிபாலிட்டி நீங்கள்லாம் வந்து எங்களை காலி பண்ணுவீங்களா?
ஊனுடைய ஜனங்களுக்கு எது அரசாங்கமே வந்து அக்கிரமா சக்கரமான ஒரு ஸ்கீம் வைக்கிறான். அக்கிரமாக்கிறதெல்லாம் வந்து சக்கரமா பண்ணுறான், டேக்ஸ் வசூல் பண்ணுறான், ஏ காத்தா பி காத்தாவை ஏ காத்தா போகிற இதெல்லாம் திட்டங்களை வச்சுன்னு இருக்கிறான். ஜனங்களுக்காகத்தான் எல்லாமே நிர்வாகம், எல்லாம் முனிசிபாலிட்டிலேருந்து எம்எல்ஏலேருந்து கவுன்சிலேருந்து எல்லாமே ஜனங்களுக்காகத்தான். ஜனங்க நலனை பார்க்கணும். அங்கே தவறாக இருந்தால் சரி. இப்போ டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம ஆதரவு இருக்குது. அதுக்கான சரியான முடிவுகளை வந்து நீங்கள் எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் கேட்டோம். அதே மாதிரி கேஸ் இல்லாதவங்களுக்கு என்ன கேஸ் கொடுத்துக்கிறாங்களோ வரக்கூடிய நாட்கள் அதுக்கும் ஃபண்ட் இருக்குது, அதை கொடுக்கணும். பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அது வந்து 2 வருஷமாக நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. ஏற்கனவே கொடுத்த ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்கல, அதை வந்து உடனடியாக கொடுக்கணும். இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நான் வந்து சிபிஎம் கவுன்சிலராக 8th வார்டு கவுன்சிலராக எங்கள் மக்களுடைய பிரச்சனைங்க எல்லாத்தையும் சேர்த்து இன்றைக்கி பேசியிருக்கிறோம். ஒன்று கடைசியாக சொல்கிறது என்னன்னாக்கா, கவுன்சில் படி முடியலாம், கவுன்சிலராக இல்லாத போகலாம், தெருவில் இறங்கி கண்டிப்பாக போராடுவோம். இந்த பிரச்சனைக்கு மாதிரி எப்படியும் போல மார்க்சிஸ்ட் பார்ட்டி எப்படி இருக்குதோ இவங்க நினைக்கலாம் கவுன்சில் பாடியில் நாளைக்கு வந்து எங்கே கேள்வி கேட்காங்க, எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. உங்களை எதிர்த்து நாங்கள் போராடினே தான் இருப்போம். ஜனங்களுக்கு நல்லது செய்யலாம். நான் இங்கே இருப்போம், டிசி ஆஃபீஸ் போவோம், விதான சௌதா போவோம், மக்கள் மத்தியில் ஜனங்க மத்தியில் எங்களுக்கு ஆதாரப்பூர்வமாக போராடுவோம். நீங்கள் எங்கிட்ட நான் பேசியிருக்கிறதுக்கு எதனா கவுண்டர் கொடுங்க பார்க்கலாம். கண்டிப்பாக முடியாது. இதை வச்சு இந்த ஜனங்களுக்காக நிச்சயமாக நாங்கள் வேலை செய்வோன்றதை இந்த நேரத்தில் உறுதியாக சொல்கிறோம்.